ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே பொதுவாக ஏமரசு தங்கம் ஒரு பொட்டியிலே வந்துவிட்ட சிங்கம். இதுதான் யானைப்படை. 16,000 யானை. ஆமாங்க, 30,000 வீரர்கள். 15,000 வேலைக்கு 30,000 வீரர்களை வைத்தார். 5,000 பேர் சாப்பாடு பார்த்து, 5,000 பேர் குலை பார்த்து, 5,000 பேர் சண்டை பார்த்து. ஆமா, என்ன நீ வேற சண்டைக்கு போறான், எவனை எதிரி வந்தா பொட்டு போட்டுவான், ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். அது அண்ணன் என்றால் உன்னைத்தான் சொல்ல வேண்டும். உடல் பிறப்புகளால் கிடைத்த உறவை அதிர்ஷ்டவனா தானாக தேடி எடுத்தவர் நீ எனக்கு கிடைத்த பொக்கிஷவனா. விடு, அடுத்த படி படங்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம். சின்னதுல படிப்பயன் ஆடி பாடி துள்ளி சண்டி வந்து உட்காந்து ஆடி பாடி போறானா தலைமையில ஒரு தட்டு வெட்டுவாங்க. இவனை விடலாமா? இவனை விட்டுத்தான் வைக்காம குறுக்கு வைய சட்டை நறுக்க புறப்படு. காரையில பார்த்து விட்டா ஜல்லிக்கட்டு காளையெல்லாம் துள்ளிக்கிட்டு ஓடுமடி துள்ளிக்கிட்டு ஓடுமடி பட்டுக்கிட்டு தூக்கிக்கிட்டு வம்பிருக்கும் காளையிடம் தெம்பிருக்காதே தெம்பியிடம் வம்பிருக்காதே குளர போட்டு பாடுங்கடி கும்மி அடிச்சு ஆடுங்கடி மாரியம்மன் கோவிலுக்கு பொங்கல வைப்போம் வாருங்கடி பொங்கல வைப்போம் வாருங்கடி பொங்கல வைப்போம் வாருங்கடி. நம்ம யாரும் சொல்ல போயிடுவாங்க. யாரு இப்படி நிம்மதா அவனுக்கு 100 குசும்பு. ஆமா எதுக்கு இருந்தா மணிபுரி நாட்டை சேர்ந்தவன் மணிபுரி தளபதி
நட்டை கண்டவன். இவரு யாரு? ஏய், என் நண்பன். என்னடா உன் ஜாமான் புடிச்சு நான் நிக்கிறேன். ஏய், உன் ஜாமான் நீ புட்டா, என் ஜாமான் நான் புடிக்கிறேன். போடா. ஆமா, தண்ணி நிக்க முடியாது, அங்க போய் ஏய், நிக்க. தண்ணி நின்னா முழு புடுன்னு தெரியும்டா. நீ தம்முடுடா. தண்ணி சொல்லப்பா. கேட்டுக்கு பதில் சொல்றா. இவரு யாரு? ஏய், என் நண்பன். அழுக்கண்டா. வேலைக்காரன் வயசுல மூத்தவன். அது நல்லதுடா. நான் யார் தெரியுமா? யார்? இதே நாட்டை சேர்ந்த முன்னாள் கோட்டைக்கால நாகப்பட்டினம் அவருடைய மகனுடைய பேர் சொல்றேன். நான் புள்ளையா? நான் புள்ளையா நீ? நான் புள்ள. நான் புள்ள. ஏன்டா நின்னு போதுங்க டைம் சரியா? அங்க போய் நாக்கு வச்சு உக்காந்துங்க நான். வரணுமா தூங்கணுமா வந்தமான்னு தெரியாது. இதுக்கே நாங்க வந்து கொம்புனா நிறுத்தா. நாங்க வந்து நிறுத்தா கொம்புலாம். சாமி காட்சி ஒரு பக்கம். அவன் எப்படா போய் பண்ண வைப்பான்? அது சரிடா, 10 மணி செய்யற நீயே போட்டு நான் 8 மணிக்கு போறேன். ஏய், எந்த நட்டை கண்டவன்? இதே இதே நட்டை கண்டவன். நாகப்பட்டினம் கண்டினவன். ஆமா. கண்டினவோ? இது என்ன அரசாங்க கண்டி? நாட்டு மன்னர் எனக்கு வேலை கொடுத்திருக்கிறார். என்ன வேலை? ஏற்கனவே என்னுடைய தந்தை செய்து கொண்டிருந்தார் கோட்டை காவலர். அதே வேலை எனக்கு கொடுத்திருக்கிறார். கண்டினவோ? என்ன? ஆமா சொல்லுகிறார் என்கிட்ட. கண்டினவோ? பதவி வந்து விட்டது இந்த ஆணவத்தில் இருக்கக்கூடாது. பதவி வந்தால் ஒரு மனிதன் பணிவிருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது உள்ளநாட்டு மன்னர் படைகளை திரட்டிக் கொண்டு போருக்கு லிகிதம் அனுப்பியிருக்கிறார். 2 நாட்களாகிவிட்டது. 4 படைகளை திரட்டிக் கொண்டு போருக்கு செல்கிறேன். மணிபுரி நாட்டை சர்வ டாக்டராக பார்த்து வைத்தார். மணிபுரி நாட்டையும் மணிபுரி நாட்டு மக்களையும் கண்ணி போல் பார்ப்பது உனது கடமையா? நண்பா, ஒரு வார்த்தை பேசு. வீரனா இருக்கட்டும். இப்ப எங்க போறீங்க நீங்க? நாங்க படையை போ சண்டி படை எடுத்து சண்டைக்கு போறீங்க. அதில் தூ போட்டாட்டி மாறு வச்சிருக்கேன்டா. நான் மாறு வச்சு சொல்ல மாற பாத்துக்கிறேன். ஆறு வருஷம் போல நான் என்ன நான் உரு தப்ப மாத்துறேன். ஆனா இப்படி போனா தெரியாது. அவன் அடிக்கிறது பால் மாறுவான். நான் பக்குன்னு ஒரு குத்து நிறைய வறுமைக்கெல்லாம் நிறைய தெரியும். பேசினே இப்ப டக்குன்னு நாளா லவ்ல நாங்களா கேட்டா சரி பரவாயில்ல இருக்கட்டும். சரி. நான் சண்டைக்கு போறேன். காலகாலமா இந்த சைடுக்கு இருக்கிறேன். ஆமா பரம்பரையா பழைய அட்ஜஸ்ட்மெண்ட் நந்தவனும் இல்லைன்னு வச்சுக்க அவ்வளவுதான். சீடு வாங்கினோட நோய் நானா சருக்கு வாங்கினோய் நானா அவரை கால எடுத்துருன்னு யாரா நீ பழைய ஆளு? அது காலகாலமா வேலை செய்யறதுனால பூசா வந்தவங்க வேலை காலேஜ்ல தான் அது காலேஜ் எங்க வேணாலும் பண்ணுவேன். பஸ்ல யாரும் கூட பண்ணுவான். முதல்ல யாரும் அவனு தான் சீட்டு, 2வது யாரும் கிடையாது. ஆமா கேட்டா ஆனா நான் சண்டைக்கு போறேன். சரி பாத்துக்கோ. பார்த்து போயிட்டேன். ஆமா போயிட்டு நான் சண்டை போய் திரும்பி வரலன்னா ஐயோ இல்ல சொல்லாத. எப்பவுமே நம்ம தான் பலசாலி நினைக்க கூடாது. நம்மளோட எதுக்கு பலசாலியா இருப்பான். ஆமா அதான் உசாரா போறது நம்ம கடமை. உண்மைதான். திரும்பி வரலன்னா என் வீட்டு பின்சு ஆச்சு. பென்ஷனா? ஆமா ஆதார் கார்டு, ஐடென்டி கார்டு, நிலவாரி புக்கு. இன்னும் திருந்தியாடா நீங்க. ஆதார் அட்டை அடிட்டுங்க, இந்த அட்டை அடிட்டுங்க, அந்த அட்டை அடிட்டுங்க. ஆபீஸ்ல நகராட்சி போய் போய் என் காலை தேஞ்சு போச்சு. அது அவன் கையெழுத்து போடுறான். அவன் சும்மா தான் உக்காந்துக்கிறான். அவன் கெத்து காட்டுறான். ஏய் கொண்டாந்து பத்துவா போ அப்படின்னு நான் போய் சாப்பிட்டு உக்காந்துங்க நாய் காத்துங்க. அப்புறம் கையெழுத்து போட வாங்கினோம். ஏய் வேலையாடா பண்ணடா எனக்கு ரேஷன் அடிச்சா தேவையடா. 1000 ரூபாய் நான் கவர்மெண்ட் கட்டிருந்தா என்ன எதுவும் கேட்காது. டிஸ்டர்ப் பண்ணாது. இங்க வாப்பா. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிடுவேன். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு. நான் வீட்டு வர கூட போறேன். நீ ஏன்னா கூட போறேன். ஏன்டா இப்படி என்ன ஜாலியா இருக்கிறீங்க? டேய் வனாடா டேய் வனாடா. நான் கூட குத்துறேன். நான் நடந்து கூட வரி கொடுக்கறேன். என்ன எதுவும் கேட்காதீங்க. கேளடா. வரிய போயிட்டு வா. எப்படியோ வேலை கிடைத்து விட்டது. இந்த சந்தோஷம் என்னுடைய அம்மா எடுத்து சொல்ல வேண்டும். அம்மா